ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட் ராகி மாவில் செஞ்ச சப்பாத்தி தாங்க ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி வந்து தேவைப்பட்டது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கோன்ட்டு. அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மாவு வந்து ஒரு தடவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அது வந்து ஒரு சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பால்ஸையும் வந்து நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துட்டு கல் சூடானதுக்கப்புறம் வந்து போடுங்க. இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஒரு தடவை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு சைடு வந்து திருப்பி போட்டுருங்க. ஒரே சைடு வந்து ஃபுல்லாக வேக விடாதீங்க. ஸோ மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்லா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சப்பாத்தி. ஸோ இந்தளவுக்கு வந்து நல்லா வேகணும். அவ்வளோதாங்க. வீட் ராகி மாவில் செஞ்ச சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் தக்காளி குருமா தான் வச்சுருக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.